2026 திமுக வெற்றி பெற்றாலும் உதயநிதி முதலமைச்சராக முடியாது. ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. அமித்ஷாவுடன் சேர்ந்து திமுகவை கைப்பற்ற போகும் கனிமொழி. டெல்லியில் போடப்பட்ட மெகா பிளான். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுவரை திமுக ஒரு முறை கூட தொடர்ச்சியாக 2 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததில்லை. ஆனால் இந்த முறை நான் அதை செய்து காட்டப் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ராஜதந்திரம் என்னிடத்தில் உள்ளது என்று சொல்லிக்கொண்டு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேற விடாத அளவுக்கு அரசியல் காய் நகர்த்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி 200 தொகுதிகளில் தான் போட்டியிட்டு மீண்டும் அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற வேண்டும் என்றும் திட்டம் போடுகிறார். ஆனால் இந்த முறை அதற்கு தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை. எதிர்க்கட்சி கூட்டணி வலுவாகிவிட்டது என்ற போதும் தமிழ்நாடு முழுக்க பணமழை பொழிந்தாவது வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதற்காக ஒவ்வொரு திமுக அமைச்சர்களையும் பல ஆயிரம் கோடிகளை தேர்தல் நிதியாக ஒதுக்குமாறு உத்தரவு போட்டுள்ளார். இதனால் தற்போது திமுகவின் மொத்த அமைச்சர்களும் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து கோடிகளை குவித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் தனது ஆட்சி காலத்தில் தனது மகன் உதயநிதியை அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கிவிட்ட மு.க.ஸ்டாலின் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் தனது மகன் உதயநிதியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்றும் அவர் திட்டம் தீட்டி வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் கனிமொழியோ டெல்லியில் பாஜகவுடன் நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கனிமொழி உள்ளிட்ட முக்கிய எம்பிகளை பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு அனுப்பியதிலிருந்தே ரொம்பவே நெருங்கிவிட்டார் கனிமொழி. டெல்லியில் தான் இருக்கும் நாட்களில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நீண்ட நேரம் உரையாடுவதை வழக்கமாக்கிவிட்டாராம் கனிமொழி. அதோடு திமுகவில் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த வாரிசாக தான் வரவேண்டிய இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து கொண்டிருப்பதால் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறாராம். இதுகுறித்து திமுகவின் எம்பிகளான டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தயாநிதி மாறன் என பலரிடத்தில் சொல்லி புலம்பி வருகிறாராம் கனிமொழி. குறிப்பாக என் தந்தை கருணாநிதி காலத்திலேயே நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன். ஆனால் கடந்த தேர்தலில் அரசியலுக்கு வந்த தனது மகன் உதயநிதிக்கு என்னுடைய அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்னை டெல்லி அரசியலோடு ஓரங்கட்ட பார்க்கிறார். இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் நானும் ஒரு எம்எல்ஏவாக போட்டியிடுவேன். எனக்கு போட்டியிட அவர் வாய்ப்பளிக்கவில்லை என்றால் கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் சீனியர்களை ஒன்று சேர்த்து திமுகவை உடைத்து விடுவேன் என்று தனது ஆவேச மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி கனிமொழி தனது மனநிலையை வெளிப்படுத்தி வந்த விவகாரம் மு.க.ஸ்டாலின் காதுகளை எட்டியதை அடுத்து கடும் கலவரம் அடைந்திருக்கிறார். தனது மகனை முதலமைச்சராக்கி பார்ப்பதற்கு இடையூறாகி அடுத்த வாரிசு என்கிற விவகாரத்தை கையில் எடுத்து விடுவாரோ என்று அபிமானிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்த மு.க.ஸ்டாலின் திடீரென்று அவரது கோபத்தை தணிக்கும் வகையில் கனிமொழிக்கு அண்ணா அறிவாலயத்திலும் ஒரு புதிய அறையை ஒதுக்கி அவரை அந்த நாற்காலியில் தானே அமர வைத்தார் மு.க.ஸ்டாலின். இதற்கு முக்கிய காரணம் தனக்கு தமிழக அரசியலில் முக்கியத்துவம் தரவில்லை, தன்னை மு.க.ஸ்டாலின் ஓரம் கட்டுகிறார் என்று அவர் சொல்லி வருவதால் மாநில அரசியலிலும் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் தான் எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அவர் சொன்ன கருத்துக்கு இப்போது வரை மு.க.ஸ்டாலின் அனுமதி கொடுக்கவில்லையாம். உதயநிதி தமிழ்நாடு அரசியலில் இருப்பார், டெல்லி அரசியலில் நீ இருக்க வேண்டும், 2 பேருக்குமே கட்சியில் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் கொடுப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கனிமொழி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தொடர்ந்து தடை போட்டு வருகிறாராம் ஸ்டாலின். இப்படி தனது நிலைப்பாட்டில் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதினால்தான் இவர் தன்னை ஒருபோதும் தமிழக அரசியலுக்குள் விடவே மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட கனிமொழி இன்னொரு கோரிக்கையையும் ஸ்டாலினிடத்தில் வைத்துள்ளாராம். அதாவது 2026 தனது ஆதரவாளர்கள் அதிகமான பேருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலினிடத்தில் ஒரு மிகப்பெரிய பட்டியலை எடுத்து நீட்டியிருக்கிறார் கனிமொழி. அதற்கு மு.க.ஸ்டாலின் இந்த பட்டியலை எல்லாம் உதயநிதி தான் தயார் செய்திருக்கிறார். அவர் துணை முதலமைச்சர் என்பதால் இதை அவரது பொறுப்பில் விட்டுவிட்டேன். அதனால் தேவையில்லாமல் நீ இதில் தலையிடக்கூடாது என்று கடும் கோபத்துடன் பேசிவிட்டாராம் மு.க.ஸ்டாலின். இது கனிமொழியின் டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறதாம். தனது ஆதரவாளர்கள் யாருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காமல் முழுக்க உதயநிதியின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்து கட்சியை அவர் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வர திட்டம் போடுவதை புரிந்து கொண்ட கனிமொழி இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் எதிர்காலத்தில் திமுகவில் தனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்காது. குறிப்பாக மக்களவை தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விட்டால் தனக்கு எந்த வேலையும் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கும் நிலை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆனால் உதயநிதி அடுத்தபடியாக திமுகவின் தலைவராகிவிடும். அதன் பிறகு கட்சியே அவரது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட கனிமொழி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே பாஜகவுடன் ஒரு டீல் போட தயாராகிவிட்டாராம்.
திமுகவில் தன்னை ஓரங்கட்டி வருவதை குறித்து அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் சொன்னதை அடுத்து டெல்லியில் ஒரு ஆலோசனை நடைபெற்றுள்ளது. அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி தோல்வி அடைந்துவிடும். அதன் பிறகு தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் திமுகவை பாஜகவுடன் இணைத்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவோம். உதயநிதி அபிமானிகள் இந்த பக்கம் வரமாட்டார்கள் என்றாலும் கனிமொழிக்கென்று இருக்கும் ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து தற்போது திமுகவில் ஓரங்கட்டப்பட்டு வரும் புள்ளிகளையும் நன்பக்கம் இழுத்து எதிர்காலத்தில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் என்று அமித்ஷா கனிமொழியிடத்தில் கூறியுள்ளாராம். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திமுக தோல்வி அடைந்ததும் முதல் வேளையாக கட்சியை உடைக்கப் போகிறாராம் கனிமொழி. அப்படி உடைத்து பாஜகவுடன் ஒரு கூட்டணியை அவர் ஏற்படுத்தப் போகிறார் என்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி, பாமகவில் உச்சகட்ட மோதல், நாளை டெல்லி செல்கிறார் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அக்கட்சியின் தலைவரான அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தனது பேரன் முகுந்தனை கொண்டு வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ராமதாஸ் திட்டமிட்டதால் இந்த மோதல் வெடிக்க துவங்கியது. இந்த நிலையில் தற்போது அன்புமணி குறித்து மீடியாக்களிடம் அடுக்கடுக்கான புகார்களை கூறி வருகிறார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அன்புமணியோ கடந்த சில ஆண்டுகளாக எனது தந்தையின் நிலைப்பாடே சரியில்லை, அவர் ஒரு குழந்தை போன்று மாறிவிட்டார், அவரை ஒரு 3 பேர் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். என்றாலும் டாக்டர் ராமதாஸ் இறங்கி வருவதாக இல்லை. இனிமேல் அக்கட்சியின் அனைவரும் நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், எந்த கட்சியுடன் கூட்டணி, யார் யார் போட்டியிட வேண்டும் என்பதை நான் மட்டுமே முடிவெடுப்பேன் என்று தொடர்ந்து மீடியாக்களை சந்தித்து கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் கட்சியின் பொதுக்குழு மூலம் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ் நாளை டெல்லி பயணிக்கிறார். அப்போது அவர் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள மோதல் குறித்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு முக்கிய அறிக்கையை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளாராம். அது மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிகள் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திடம் அவர் விளக்கம் கேட்கப் போகிறாராம். மேலும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார் அன்புமணி. இதனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் டெல்லியில் சந்திக்கப் போகிறாராம். ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ராமதாஸை சந்தித்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளும் டாக்டர் ராமதாஸை தங்கள் பக்கம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் டாக்டர் ராமதாஸ் அடுத்த முடிவை எடுப்பதற்குள் கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை அணுக இருப்பதாக அவரது வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு அமித்ஷாவையும் சந்தித்து கூட்டணி குறித்து பேசிவிட்டே தமிழகம் திரும்புவார் என்றும் கூறுகிறார்கள். அதனால் இதுவரை ராமதாசிடத்தில் விட்டுக் கொடுத்து வந்த அன்புமணி இனிமேல் தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. தேர்தல் நடுக்கத்தில் மு.க. ஸ்டாலின். கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. என்றாலும் பெண்களை இலக்காக வைத்து சில திட்டங்களை கொண்டு வந்தார். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னவர் கடைசி நேரத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே கொடுக்கப்படும் என்று பின்வாங்கிவிட்டார். மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருவதோடு இலவச பேருந்து வசதியும் செய்துள்ளார். ஆனால் இப்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்துள்ளார் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் குறைவான மகளிருக்கு மட்டுமே உரிமை தொகை கொடுத்து வரும் நிலையில் மொத்த பெண்களையும் திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்று தற்போது விடுபட்ட மகளிரையும் இந்த திட்டத்தில் சேர்த்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்க போவதாக 1188 கோடியை மு.க. ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இதன் மூலம் கிராமமாக திமுக சென்று பெண்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு வழங்குவதாக சொல்லி புதிய தொழில்களை தொடங்க போகிறார்களாம். கூடவே தேர்தல் பிரச்சாரமும் வாக்கு வங்கி அரசியலை முன்வைத்து நடைபெறப் போகிறதாம். குறிப்பாக சமீபத்தில் நடத்திய சர்வேயில் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று அவரது மருமகன் சபரிசனே சொல்லிவிட்டதால் அடுத்த கட்டமாக இறங்கி அடித்தால் மட்டுமே பெண்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப முடியும் என்பதுதான் இப்படி பெண்களை டார்கெட்டாக வைத்து இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை தற்போது தொடங்கியிருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின்.